ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ஓணம் சதயா ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுத கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி. இப்போ ஒரு பேனில் சுத்தம் பண்ண அன்னாசி பழம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம காரத்தை வந்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு அன்னாசி பழம் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழம் நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா இப்போ கை விடாமல் கிளறி விட்டுருக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணால் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கெட்டிப்படணும். இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கடைஞ்சி வச்ச ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுடுங்க. கடைசியாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஊதிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னல் பைனாப்பிள் பச்சடி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.